செத்துட்டாங்கன்னு நினைப்பே போல. அப்புறம் பழகி அம்மா சூழ்நிலை பார்த்து அவங்க பண்ணுறது பார்த்து சரி நானே ஆமாம் இல்லை போல. அம்மா ஒன்று சொன்னாங்க, பாட்டி ஒன்று சொன்னாங்க. அம்மா மேஸ்திரி வேலைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க, பாட்டி சந்தன மரம் போகணும்னு சொன்னாங்க. அவங்க மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டு கொலை பண்ணதை சொன்னாங்க அம்மா. பாட்டி சந்தன மரம் விட்டு போனாங்க, அவங்க எல்லாரையும் சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாட்டி. At first glance, it feels like any other summer camp. But every child here carries a story of loss, of violence, and of silence. Their parents were killed in police custody, in fake encounters, or simply disappeared, all in the name of law and order. For over 20 years, People's Watch and Manon Money Trust have been bringing together these children who have lost their parent to police brutality, to remind them that they are not alone. 2003 முதல்ல தொடங்கப்பட்ட போது சுமார் 15 குழந்தைகள் பீப்புள்ஸ் வாட்ச் அலுவலகத்தில் வைத்து தொடக்கமாக அதை பரிச்சார்த்த முறையில் ஏற்பாடு செய்தோம். பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குழந்தைகளோட மனநிலை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். அந்த குழந்தைகளை முதல் நம்ம ஆற்றுப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரியவங்கள நம்ம ஈஸியாக கன்சோல் பண்ணிடலாம். ஆனால் குழந்தைகளை கன்சோல் பண்ணுறது அவங்க ஏஜ் லிமிட் உள்ள குழந்தைகளோட மிங்கிள் ஆகும்போது தான் அவங்களுடைய உண்மையான மன வலி, உண்மையான அழுத்தங்கள் என்னென்னலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் சுதந்திரமாக தங்களோட கூட இருக்க சக நண்பர்கள்ட்ட அந்த கேம்பில் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி குழந்தைகள் காவல்துறையினர் அரச பயங்கரவாதம், அரச இயந்திரத்துடைய ஏதோ ஒரு அத்துமீறல் செயல், ஒரு மனித உரிமை அத்துமீறலுக்கு பாதிக்கப்பட்டவர்களாகி அவங்க நேரடியாக பாதிக்கப்படலைன்னா கூட அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ சித்தியோ யாரோ ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு அந்த சித்திரவதையின் காரணமாக ஏதோ ஒரு தாக்குதல் இந்த குழந்தைகள் மேலேயும் நடத்தப்பட்டு அந்த குழந்தைகள் அதோடைய பாதிப்பை உணர்ந்து இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் தங்களுடைய குழந்தை பருவத்துடைய முக்கியமான அங்கங்களை உணரணும், அவங்களுக்கும் அந்த குழந்தை பருவத்துடைய அங்கங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைகளை இந்த இடத்துல கொண்டு அவங்களுக்கான பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுடைய குழந்தை பருவத்துடைய அந்த செழிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலை, ஓவியம், கட்டுரை, அவங்களுடைய எதிர்காலத்தின் பணிக்கான உதவி, விளையாட்டு போட்டி, சிலம்பம், புகைப்படம் எடுக்கக்கூடியது, ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், அவங்கள வெளியே ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறது, சில பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சுற்றுலா கூட்டு போகிறது, கொடைக்கானல் கூட்டு போகிறது, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை இந்த முகாமில் நம்ம நடத்துறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துட்டு. For many, it's the first time they have left their village, the first time they are staying away from their home, and the first time someone outside their family and home acknowledge their pain. அந்த குழந்தைகளை அவங்கள ஆற்றுப்படுத்துதல், கவுன்சிலிங், இது கவுன்சிலிங் நம்ம டாக்டர்ஸ்டையோ இல்லை அதோட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள மாதிரி என் வயசு ஒத்த குழந்தைகள் கஷ்டத்தில், சிரமத்தில், என்னைய மாதிரியே பாதிப்புக்குள்ளான வெவ்வேறு மாவட்டங்களில் பகுதிகளில் இருந்து சங்கமிக்கிற ஒரு வாய்ப்பாக தான் அந்த சம்மர் கேம்ப் இருந்தது. அந்த 10 நாள் முகாமில் ரொம்ப அவங்களோட எல்லா கவலைகளையும் மறந்து அவங்க குடும்ப சோகங்களை மறந்து இது ஒரு கற்றுக்கிற இடமாகவும் ஒரு தோழமையை, பல்வேறு தரப்பட்ட தோழமை உணர்வுகளை உருவாக்கக்கூடிய நண்பர்களை, நட்பு வட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாகவும் இந்த கோடை முகாம் நமக்கு பயன்பட்டு வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே பல ஆக்டிவிட்டி பேஸ்டாக தான் இருக்கும். குழந்தைங்கும் போது நம்ம ஃபுல்லாக லெக்சர் பேஸ்டெல்லாம் கொடுத்தோன்னா
இவங்களுக்கு வேறு வேலையில் ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவன் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ அவனுக்கு என்ன கொடுத்தா சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் ஒவ்வொரு செஷனுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். From yoga to puppet shows, from martial arts to art therapy, each day is built to bring them joy and healing. ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங், ஒன் வே ஆஃப் கவுன்சிலிங். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட கேம்பில் இன்பில்ட்டாக சில ப்ராசஸ் மூலமாக பல்வேறு கட்டங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த இழப்பை தாண்டி நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இழப்போட உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடறதில்ல, அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த கொடுமை நடந்துருச்சு, அதை சட்ட ரீதியாக பார்க்குறத நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு மனதளவில் எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதையெல்லாம் தாண்டி மற்ற குழந்தைகள் மாதிரி இந்த குழந்தைகளும் மெயின் ஸ்ட்ரீமில் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து This camp gives them what the state never could: safety, dignity, and a place to belong. Even something as basic as 3 full meals a day. நம்முடைய குற்றவியல் அமைப்பு வந்து இதை வந்து எந்த இடத்துலையுமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. அந்த குற்றங்களால், இந்த மாதிரி அடக்குமுறைகளால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பத்திற்கு எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விக்டிம் சப்போர்ட், விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச் டு தி கிரிமினல் ஜஸ்டிஸ்ங்கிறது நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் பரிதாபத்திற்குரிய நிலையில் இல்லை. யாருமே அதை பற்றி பேசுறது இல்லை. அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை ஆயிடுது. சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை அது பார்க்கக்கூடியது ஒரு விஷயமோ ஒரு காவல் சித்திரவதைக்குடைய ஒரு என்கவுண்டர் கில்லிங் கூட கம்பேரே பண்ண முடியாது. இட் இஸ் அன்டைஜஸ்டபிள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த ட்ராமாலேருந்து வெளியே கொண்டு வர வைக்க வேண்டியது இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கன்சிஸ்டன்ட் அண்ட் டெடிகேட்டட் எஃபர்ட் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். It's not just the loss that they live with, but the confusion of how their parent died and the silence that follows, because no one taught them how to speak of that pain. எங்கள் அப்பா வந்து 20 பேரால் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, போலீஸார அங்கே அவங்க பையன் பேசுகிறேன் நான். அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு சித்திரவதை பண்ணி பயங்கரமாக சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அவங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுருந்தா கூட நான் பார்த்துருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு இடது கை இல்லாத மாதிரி தெரிகிறது எங்கள் அப்பா இல்லாதனால. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, நீங்கள் அடித்தா கூட யாரும் இல்லை எனக்கு இப்போது. 20 Tamil laborers were killed in 2015 in what the police claimed was a shootout with smugglers. But investigations later revealed that they were unarmed daily wage laborers, likely executed in cold blood. 11 years later, many children still don't know what really happened. The truth about their fathers' deaths remain lost in silence and contradictions. அம்மா ஒன்று சொன்னாங்க, பாட்டி ஒன்று சொன்னாங்க. அம்மா வந்து மேஸ்திரி வேலைக்கிட்டுன்னு போனாங்கன்னு சொன்னாங்க, பாட்டி வந்து சந்தன மரம் போனாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து மேஸ்திரி வேலைக்கிட்டுன்னு போயிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டு கொலை பண்ணது சொன்னாங்க அம்மா. பாட்டி வந்து சந்தன மரம் வெட்டு போனாங்க, அவங்க எல்லாரையும் சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாட்டி. விஷயம் வந்து அப்போ வந்து சரி, அது வந்து எனக்கு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை அம்மா உயிரோடு தான் இருப்பாங்க, அந்த நினைப்பே போகல, செத்துட்டாங்கன்னு நினைப்பே போகல. அப்புறம் பைகி அம்மா சூழ்நிலை பார்த்துட்டு அவங்க பண்ணுறது பார்த்து சரி நானே ஆமாம் இல்லை போல் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க கூட இருந்து சொல்கிறதா கேட்டு நடந்து அப்படியே பைக்கு. இங்கே வந்து மற்ற குழந்தைகளோடு தன்னை போல பாதித்தப்பட்ட குழந்தைகளோடு சேர்ந்து பழகும்போது பேசும்போது நாம் மட்டும் தனிச்சு இல்லை, நம்மளை மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இவர்களோடு நம்ம இணைந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்குது. அடுத்தது என்ன ஆக போகிறோன்னு எந்த கனவும் இல்லாத குழந்தைக்கு வந்து இங்கே ஒருத்தரோடு பேசும்போது நானும் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு கலெக்டர் ஆகணும், நானும் வந்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும், எங்கள் அப்பாவை எந்த காவல்துறை சுட்டதோ அந்த வழக்கை வந்து நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து அந்த வழக்கை எதிர்கொள்ளணும், நான் நீதி பெறணும், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட என்ன போன்ற பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இங்கே வளருது. Some of the children who once found healing here now come back as mentors, guides, and quiet pillars of support for others like them. ஒரு 1997 மே 7 ஒரு 2000 மக்கள் வந்து ஊர்வலம் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து காவல்துறை வந்து திடீர்னு நடத்தின துப்பாக்கி சூட்டில்
அப்பான்னு ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. பட் முதல் குழந்தைகளுக்கான முகாம் ஆரம்பித்தது வந்து 2001. ஒரு சிறிய அளவில் வந்து மதுரையில் சும்மா ஒரு 20 குழந்தைகளை மட்டும் வச்சு ஆரம்பித்தாங்க. இப்போ மே மாதம் வரும் அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு சூழல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல். 2002 நான் ஒரு மாணவனாக கலந்துக்கிட்டேன். அதன் பின்பு வந்ததில் வாலண்டியர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ ஒரு டீம் லீடராக போனேன். இப்போ இந்த கேம்புக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியராகவும் யோகா ஆசிரியராகவும் வந்திருக்கிறேன். This camp is not just a one-week break from reality. It's a promise. The organizers stay in touch, watching out for them, checking on school, and offering guidance. From 15 children in 2003 to over 100 now, the camp has grown, but its heart remains the same. To give each child strength, support, and a reminder that you are not alone. At the News Minute, we believe journalism should do the same. In a media landscape that chases noise, we choose care. We bring you stories that center justice, dignity, and humanity. Help us keep doing this work by becoming a paid subscriber.